ஜோசியத்துலலாம் சொல்லுவாங்க சார். நீ எது பண்ணாலும் இதுக்கப்புறம் உனக்கு பிரச்சனை தான். அதனால நீ அமைதியா இருக்கிறது தான் உனக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த நிலைமை தான் சீமான் அண்ணாக்கு வந்து நடந்துட்டு இருக்கு. என்னைக்கு பெரியார பத்தி அவதூறா பேசினாரோ, அன்னையிலிருந்து அந்த கண்டம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு தான். இப்ப அவர ஜெயில்ல வைக்கிற அளவுக்கு போயிட்டு இருக்காங்கல்ல சார். ஆக்சுவலாக இதில் நடந்த விஷயத்த வந்து நம்ம ஏதோ விடுதலை போராட்டமெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. இது வந்து ஒரு பாலியல் வழக்கு. ம். இன்னொன்று, அரசாங்கத்தையோ அதிகாரத்தையோ எதிர்த்து நீங்கள் மல்லு கட்டவே முடியாது. ம். ம். ஏன்னா அதிகாரங்கிறது பலம் வாய்ந்தது. அது ஒரு யானை. ம். ம். இப்போ கலைஞரே குண்டு கட்டா தூக்கிட்டு போன இதே போலீஸ் தானே. ம். ம். கலைஞர் எத்தனை முறை இங்கே முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு, எவ்வளவு போலீஸை அதிகாரிகளை அவர் பார்த்துருப்பாரு. ஆனால் அவரையே நள்ளிரவில் கைது பண்ணி தூக்கிட்டு போனவங்க தானே. ம். ம். அப்போது ஒரு காவல்துறை வரும் பொழுது நீங்கள் அவங்கள்ட்ட என்னவா நடந்துக்கணுங்கிறது மிக முக்கியம். இங்கே நம்ம வந்து விடுதலை போராட்டம் நடத்தினேன். இப்போ அவர் வந்து அவர் பிரபாகரனாகவும் அவரோடு பணியாற்றுகிற எல்லாரையுமே விடுதலை புலிகளாகவும் அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் நினச்சிட்டு இருக்காங்க. அது இல்லை உண்மை. உங்கள் மீது வைக்கப்பட்டது ஒரு பாலியல் புகார். அது தொடர்பாக நீதிமன்றம் வந்து ஒரு கருத்தை சொல்லுது. உயர் நீதிமன்றம் ஏன் அவர் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை, உடனடியாக விசாரணை என்னன்னு விசாரித்து 3 மாதத்துக்குள்ளே எங்களுக்கு அறிக்கை சொல்லுங்கிறாங்க. அப்போ காவல்துறை வேகம் காட்ட வேண்டிய சூழல் இருக்குது. ஏன்னா நீதிமன்றத்துக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும். ஸோ அப்போ வந்து அடிக்கடி வீட்டுக்கு வரத்தான் செய்வாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ அதிகாரிகள் வராங்களா, கதவை திறந்துட்டு என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க என்னவோ சொல்ல போகிறாங்க. இப்போ கதவுல ஒட்டினது கிழிக்க வேண்டிய அவசியம் கூட இல்லைங்கிறேன் நான்.